ஸ்பேஸில் டிராஃபிக் ஜாம் ஆனால் எப்படி இருக்கும்? ஒரு நாள் அது நடந்தால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன், நம்ம டெய்லி பார்க்குற டிவி எல்லாமே ஒர்க் ஆகாமல் போயிடும். ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்ஸ் ஃபேக்ட். இன்றைக்கி நம்ம பூமி மேலே கணக்கே இல்லாமல் சேட்டலைட் சுற்றிட்டுருக்கு. இன்டர்நெட், ஜிபிஎஸ், வெதர் அப்டேட், டிவி சிக்னல், மேப் சர்வீஸ்னு நம்ம டெய்லி லைஃபோட பல விஷயங்களும் இந்த சேட்டலைட் மேலே தான் டிபெண்ட் ஆகுது. இப்போது இவ்வளோ சேட்டலைட் இருக்கிறது நல்லதா இல்லை ரொம்ப பெரிய ரிஸ்க்கானு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வர சில வருஷத்துக்குள்ளே எர்த் ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்டோட எண்ணிக்கை 60,000க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு கண்ட்ரியும் அதோட சேட்டலைட் நெட்வொர்க்கை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஃபாஸ்ட் இன்டர்நெட் கொடுக்க, ரிமோட் ஏரியாவுக்கு சிக்னல் கொடுக்க, ஸ்பேஸ்லேருந்து எர்த்தை ஒப்சர்வ் பண்ணன்னு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் ஆர்பிட்டில் இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லோரும் அதே ஹைட்டில் அதே ஸ்பீடில் சுற்றினா கான்ஃப்ளிக்ட் வராமல் எப்படி இருக்கும்? இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு சேட்டலைட் மட்டும் கிராஷ் ஆனால் அது சிம்பிளாக முடியாது. அந்த சேட்டலைட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் பீசஸாக பிரேக் ஆகும். அந்த சின்ன சின்ன டெப்ரிஸ் எல்லாம் புல்லட் விட அதிக ஸ்பீடில் ஸ்பேஸில் சுற்றும். ஒரு சின்ன பீஸ் கூட இன்னொரு சேட்டலைட் ஹிட் பண்ணுச்சுன்னா அதுவும் டேமேஜ் ஆகும். இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் நடந்தால் ஆர்பிட் பூரா டிப்ரிஸாக ஃபில் ஆகிடும். இப்படி மட்டும் ஆச்சுன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியும். ஏன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ஸ்லோ ஆகலாம், ஜிபிஎஸ் அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணாமல் போகலாம், வெதர் ப்ரிடிக்ஷன் ராங் ஆகலாம், டிவி சிக்னல்ஸ் டிஸ்டர்ப் ஆகலாம். இது மட்டும் இல்லை, விண்வெளி வீரர்களோட உயிருக்கே ஆபத்து வரலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட பல முறை ஸ்பேஸ் டெலிவரிஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஒரு சில செகண்ட்ஸ் டிலே கூட பெரிய விபரத்தில் முடியலாம். இப்படி ஒரு நாளைக்கு சடனாக சேட்டலைட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபோனில் சிக்னல் இல்லாமல் ஆகும், இன்டர்நெட் கனெக்ஷன் சரியாக கிடைக்காது, கூகுள் மேப்பில் ரூட் பார்க்க முடியாது, ஆன்லைன் பேமெண்ட் ஃபெயில் ஆகலாம், அண்ட் எமர்ஜென்சி கால் கூட கனெக்ட் ஆகாமல் போகிற சுச்சுவேஷன் வரலாம். அப்புறம் ஃப்ளைட் நேவிகேஷன், ஷிப் ட்ராக்கிங், டிசாஸ்டர் வார்னிங் சிஸ்டம் எல்லாமே சேட்டலைட் மேலே தான் டிபெண்ட் ஆகுது. இப்போது நம்ம கையில் இருக்கிற ஒரு சின்ன மொபைல் ஃபோன் கூட ஸ்பேஸில் நடக்கிற இந்த சேட்டலைட் சேஃப்டி மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே மொபைல் டிவியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு, இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு, நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஆனால் இந்த கம்ப்யூட்டரோட நிலைமையெல்லாம் என்ன ஆகிறது? அவனோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேச முடியாது, அண்ட் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கிற பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஆயிரும். அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் போக வேண்டாம், ஆஃபீஸ் மேனேஜர் தொல்லை இல்லை. ஆனால் இது கேட்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணால் நம்ம வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக மாறிடும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ சயின்டிஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஓல்டு சேட்டலைட்டை எர்த்தோட வளிமண்டலத்துக்குள்ளே கொண்டு வந்து பேர்ன் பண்ணுறது, ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கிற குப்பியை பிடிக்கிற ரோபோட்ஸ், நெட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஏஐ யூஸ் பண்ணி கொலிஷனை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு பல ஐடியாஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சக்சீட் ஆகணும்னா எல்லா கண்ட்ரியும் கம்பெனியும் ஒன்றா கோஆப்ரேட் பண்ணால் தான் முடியும். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க ரூல்ஸ்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ். இப்போவே ஏகப்பட்ட பிரச்சனையில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸ்பேஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் ரிசோர்ஸ். அதை சரியாக மேனேஜ் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் ஸ்பேஸ்லேருந்து நமக்கு டெய்லி கிடைக்கிற இந்த மாதிரி லைஃப் சப்போர்ட் விஷயம் நமக்கு கிடைக்காம போகலாம். இப்போது எடுக்கப்படுற டிசிஷனில் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட ஸ்பேஸ் யூஸை டிசைட் பண்ணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேட்டலைட்டுக்கு லிமிட்ஸ் போடலாமா, இல்லை ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தேவையா? இந்த டாபிக் பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.